கிளாஸாக இருந்துச்சுங்களா? ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காரு? பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வெரி நைஸ். நான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். ஃபேமிலி ஆடியன்ஸோட வரலாங்களா படத்துக்கு? இல்லை வரலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குல்ல, அதனால எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பசங்க வந்து இந்த ஃபைட்டிங் சீனால பசங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த கொஞ்சம் இந்த ஜாயிண்டிங்லாம் சரியில்லை. அப்புறம் எடிட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. செகண்ட் பார்ட்டுனால நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்டு பார்க்குற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இதாக. ரஜினி வந்து அந்த தமாஸ்லாம் பார்க்க பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும். ஃபைட்டிங்லாம் இங்கிலீஷ் படம் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க படம்? பரவாயில்ல. வயசானவங்களும் பார்க்குற மாதிரி கடைசியில் ஓகே. அதையெல்லாம் பார்க்க முடியாது. அந்த ஃபைட்டிங்கு பழைய ரஜினி வர்றதுனால எல்லாம் இப்போ இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஃபைட்டிங் சவுண்டு ஓவராக இருக்குது. ஏன்னா வயசானவங்க இவ்வளோ சவுண்டு இருந்தாக்கா கொஞ்சம் இதாக இருக்கும். சவுண்டு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே மேம். நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காருங்க மேம் படத்தில்? நல்லா பண்ணி. உங்களுக்கு பிடிச்ச சீன்னா என்னதுங்க படத்தில்? மியூசிக்லாம் பிடிச்சிச்சு. அந்த டிஸ்கோ அந்த பாட்டு எல்லாமே அது ரீமிக்ஸ் பண்ணது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். ஓகே மேம். தேங்க்யூ. இருந்துச்சுங்க மேம்? படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நான் படம் எப்படி இருந்ததுண்ணா? சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காருங்க படத்தில்? ஆஸ் யூஷுவல் ரஜினி சாருக்காக பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே மோசம் சொல்ல முடியாது. ஷாப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே மோசம் சொல்ல முடியாது. எதுவுமே ஒரு குறைய சொல்ல முடியாது. படத்தில் எந்த இதுலையும் லேக் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் 20 நிமிஷம் சீன் அது எப்படிங்கண்ணா இருந்துச்சு? பழைய ரஜினியை காட்டுறாங்க. நல்லா தான் இருக்குது. எதுவும் என்ன சொல்கிறது, ஒரு ஏஐயில் பண்ண மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. ரஜினி அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் ரஜினியை பழைய ரஜினியை காட்டுவாங்க, அதெல்லாம் எப்படி இருந்ததுங்கண்ணா? ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே மேம். படம் எப்படி இருந்துச்சு மேம்? எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சுங்களா? நிறைய பேர் லியோவோட இதாக இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லையா அதுக்கு? ஓகே ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருக்குங்களா? ரஜினி அவர்லாம் எப்படி பண்ணியிருக்காருங்க படத்தில்? சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? ஓகே. இருந்துச்சு ப்ரோ? எப்படி இருந்துச்சுங்களா? நல்லா இருக்குங்களா? ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா படத்தில்? படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? படம் எப்படி இருந்ததுங்கண்ணா? சூப்பராக இருக்கு. ரஜினி கேரக்டர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா மேம்? தலைவர்னாலே சூப்பர் தானுங்களா? எப்படி இருந்துச்சுங்க மேம்? படம் சூப்பர். தலைவர் படம் வேற லெவல். செமையா இருக்கு. தலைவர் தான். தலைவர் தான். செமையா இருக்கு. லாஸ்ட் அந்த 20 நிமிஷம் எப்படிங்கண்ணா இருந்துச்சு? 20 நிமிஷம் இன்னொரு 20 நிமிஷம் பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் 20 நிமிஷம் பார்க்கணும் போல இருக்குது. ஆமா. ஃபேவரட் சீன் என்னங்கண்ணா சொல்லுவீங்க படத்தில்? மட்டமே ஃபுல்லா ஃபேவரட் சீன் தான். படம் ஃபுல்லாகவே ஃபேவரட். ஓகேங்கண்ணா. இப்போ படம் எப்படி இருந்துச்சு மேம்? பிடிச்சிருக்கா? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மேடம் படம் எப்படி இருந்துச்சு மேடம்? மேம் படம் எப்படி இருக்குங்க மேம்? மேம் படம் எப்படி இருக்குங்க மேம்? எப்படி இருந்துச்சுங்க மேம்? மேம் படம் எப்படி இருக்கு மேம்? படம் எப்படி இருந்தது மேம்? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இவங்க போட்டு அடிக்கிற அளவுலாம் இல்லை. படம் டீசெண்டாக இருக்குது. இவங்க லோகேஷ் போகிறனாலே இந்த ட்ரக்ஸு சண்டை அது மட்டும் பார்த்துட்டு போயிருப்பாங்க போல. பட் கதையாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா ஃபஸ்ட் ரிவ்யூலாம் ஸ்பாயில் பண்ணுறாங்க பாருங்க. யார் ஆக்டிங் ப்ரோ நல்லா இருந்துச்சு? ரஜினி சார் தவிர்த்து வேறு யாருன்னு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? சீரியஸாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உபேந்திராவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரஜினி தான் நல்லா இருந்துச்சு. அனிருத்தோடைய சாங்ஸ் பிஜிஎம்லாம் எப்படி இருந்தது ப்ரோ படத்தில்? எல்லாமே நல்லா இருக்கு. உபேந்திரா வரும்போது மட்டும் கொஞ்சம் பிஜிஎம் நல்லா இல்லை. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. படம் ஓகேங்கறாங்க. நான் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மரணமா இருக்கு. ஓகே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேம். படம் எப்படி இருந்ததுங்க மேம்? நல்லா இருந்ததுங்களா? ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காருங்க மேம் படத்தில்? நல்லா இருந்ததுங்களா? ரஜினி அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவர் பாட்டு மோனிகா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்ஷனா இருக்குது. அவ்வளோதான். இன்ட்ரோலுக்கு மேலே பாட்டு இல்லை. கமலுக்கு விற்கிற மாதிரி ரஜினி கூலி வருமாங்கண்ணா இது? ஓரளவுக்கு வரும். அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வரும்.
ஓகே இருக்கு மேம் எப்படி இருந்தது மேம் எப்படி இருந்துச்சு ப்ரோ எல்லாம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கு. உபேந்திரா மாசு ப்ரோ வேற மாதிரி இல்லை வேற மாதிரிங்களா ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ ப்ரோ சூப்பர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க வந்து பாருங்க கன்ஃபார்ம் நல்லா பார்க்க வேண்டிய படம் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர் என்னோட ஃபேவரட் வந்து நாகர்ஜுன் சூப்பராக நடிச்சிருந்தாரு எல்லாமே எல்லா இடத்துலையும் கரெக்டான பிஜிஎம் எல்லாமே வச்சிருந்தாங்க லாஸ்ட் 20 நிமிஷம் எப்படி இருந்துச்சு ப்ரோ லாஸ்ட் நிமிஷம் பக்காவாக இருந்துச்சு அதாவது ஒரு சீக்வன்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு நீங்கள் கதையில் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு கதை வந்து புரியுற வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தனியாக பிரிச்சு பார்க்குறாங்க ஃப்ளோவாக பாருங்க அப்போ ஒரு கதை புரியுது தேங்க்ஸ் படம் நல்லா இருந்துச்சு மாஸ் ஓகே ஓகே ப்ரோ ஓகே சூப்பரா நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் நெகட்டிவா சொல்றாங்க படம் சுத்தமா நல்லா இருக்கு. ஓகே தான் சரி ஒரு தடவைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் அவன் சொல்லுவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் அதெல்லாம் செம்மையா சார் ஃபிளாஷ்பேக் வச்சே அவங்க படம் எடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல நடிகர்களுடைய சாங்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அது போடிக்கா சாங் இவ்வளோ அதெல்லாம் செம்மையா ரஜினி கதை அவரை பத்தி ஒரு மாஸ் பங்கம் ஆனா படம் தான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நாளைக்கு ஓகே